ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ பிரேக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்லாம்பிகை அம்மையார். அஸ்லாம்பிகை அம்மையார் வந்துட்டு எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1875 திண்டிவனம் பகுதியில் உள்ள ரட்டனையில் தான் வந்துட்டு பிறந்திருக்காங்க. அவங்களோட தந்தை வந்து பெருமாள் ஐயர். அப்போதைய தென்னார்காடு மாவட்டம் திருக்கோவிலூரில் காவல் ஆய்வாளராக இருந்தார். 10 வயதில் திருமணமாகி 12 வயதிலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விதவை ஆயிட்டாங்க. இவங்களோட அறிந்த மொழிகள் என்னென்ன மொழிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம் ரெண்டுமே தெரியும். ஓகேவா? கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரது தந்தை பள்ளி படிப்புக்கு வெளியில் அனுப்பாமல் ஆசிரியர்களை வீட்டுக்கு வரவழைத்து தமிழில் புராணங்கள், இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள் போன்றவற்றை முறையாக படிக்க வேண்டும். பொது கல்வியும் ஆங்கில கல்வியும் அம்மையாருக்கு கிடைக்கவில்லை. இந்த கல்வியெல்லாம் கிடைச்சிச்சு, ஆனால் பொது கல்வியும் ஆங்கில கல்வியும் கிடைக்கல. மற்றபடி தமிழ் அந்த புராணங்கள், இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து ஆசிரியர் வீட்டுக்கே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அம்மையாரின் குடும்பம் திருப்பாதிரி புலியூருக்கு குடியேறினர். திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த சுப்பிரமணிய தம்பிரான் தமிழ் இலக்கியம் கற்பிக்க வருமாறு பெருமாள் ஐயர் ஏற்பாடு செய்தார். பெருமாள் ஐயர் யாரு? அவங்க அப்பா. ஓகேவா? சுப்பிரமணிய தம்பிரான் தான் வந்துட்டு தமிழ் இலக்கியம் கற்பிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரவழைச்சாங்க, ஏற்பாடு பண்ணாங்க. அஸ்லாம்பிகை அம்மையார் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் சிறந்த புலமை பெற்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் இலக்கண இலக்கியங்களும் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சில தமிழ் புலவர்களும் அவருக்கு பாடம் எடுத்தனர். நெக்ஸ்ட் இவங்களோட இலக்கிய பங்களிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இவர் சில புத்தகங்கள் செய்யுள் வடிவில் எழுதினார். சில புத்தகங்கள் என்ன வடிவில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா செய்யுள் வடிவில் எழுதியிருப்பாங்க. தமிழ் சொற்களஞ்சியம் பேரகராதியை புதுப்பிக்க அன்றைய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 பண்டிதர்களில் அம்மையாரும் ஒருவர். அப்போது அந்த தமிழ் சொற்களஞ்சியம் பேரகராதி வந்து தொகுக்கிறதுக்காக ஒரு 18 பேரை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதில் இந்த அஸ்லாம்பிகை அம்மையாரும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை சென்று சில நாட்கள் தங்கியிருந்த போது சுதேசமித்திரன் முதல் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அதன் பலனாக சுதேசமித்திரனில் அவ்வப்போது கவிதைகளை எழுதியதாகவும் அம்மையார் அவர்களே குறிப்பிட்டனர். சுதேசமித்திரன் யாரோட பத்திரிக்கை அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயரோட பத்திரிக்கை தானே. இவங்க வந்துட்டு சென்னை போயிருக்கும் போது அவங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதாமா. அதை யூஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுதேசமித்திரனில் அப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களோட கவிதைகள் வந்து அப்பப்போ சுதேசமித்திரனில் வந்துட்டு எழுதி வந்துட்டு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த சூழல் தான் தன்னை அரசியல் பற்றி சிந்திக்க தூண்டியது என்றார். அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது அரசியலை பற்றி வந்துட்டு இவங்க சிந்திச்சிருக்காங்க. 1921ஆம் ஆண்டு தனது 45வது வயதில் காந்தியின் உரையை நேரில் கேட்டு கடலூர் ஆதிசங்கரர் கூட்டத்தில் அவருக்கு வரவேற்பு கடிதம் வாசித்து பரவசம் அடைந்தார். 1921 45வது வயசுல தான் வந்து காந்தியோட உரையை கேட்டு கடலூரில் வந்துட்டு அந்த ஆதிசங்கரர் கூட்டத்தில் வரவேற்பு வந்துட்டு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தமிழில் காரைக்கால் அம்மையாருக்கு பின்னர் அந்தாதி பாட்டு எழுதிய பெண் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்லாம்பிகை அம்மையார் தான். தமிழ் வந்து காரைக்கால் அம்மையார் இருக்காங்களே, அவங்களுக்கு பின்னாடி அவங்க வந்து அந்தாதி எழுதியிருப்பாங்கல்ல, அற்புத திருவந்தாதி கூட எழுதியிருப்பாங்க. அது மாதிரி அந்த அந்தாதி வந்து அதுக்கப்புறம் எந்த பெண் வந்து எழுதினாங்க அப்படின்னா அஸ்லாம்பிகை அம்மையார் தான் வந்து எழுதியிருக்காங்க. சங்க பாடல்கள் எவ்வாறு அமைந்துள்ளதோ அதே போன்று கவிதை வடிவில் காந்தி புராணம் இயற்றியவர். இப்போ காந்தி புராணம் யார் எழுதினாங்க அப்படின்னா அஸ்லாம்பிகை அம்மையார் தான் வந்துட்டு காந்தி புராணம் எழுதியிருப்பாங்க. 2034 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எழுதிய இதழ்கள் எந்தெந்த இதழ்களில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, ஆனந்த போதினி இந்த மாதிரி நூல்கள்லாம், இந்த மாதிரி இதழெல்லாம் வந்துட்டு அவங்களோட கவிதைகளை இந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காங்க. அஸ்லாம்பிகை அம்மையாரோட நூல்கள் பாருங்க. ஆத்திச்சூடி வெண்பா யார் எழுதியிருப்பாங்கன்னா அஸ்லாம்பிகை அம்மையார் தான். காந்தி புராணத்தை வந்து 8 காண்டமும் 2034 பாடல்களும் உள்ளது தான் இந்த காந்தி புராணம். ஓகேவா? காந்தி புராணம் எத்தனை காண்டம்னா 8 காண்டம், 2034 பாடல்கள் உடையது இந்த காந்தி புராணம். திலகர் புராணமும் அஸ்லாம்பிகை அம்மையார் தான் எழுதியிருப்பாங்க. என்னென்ன புராணம்? காந்தி புராணம், திலகர் புராணம் ரெண்டுமே எழுதியிருக்காங்க. குழந்தை சுவாமிகள் பதிகம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம் இதில் பார்த்தோன்னா 409 பாடல்கள் உள்ளது. ஓகேவா? ராமலிங்க சுவாமிகள் சரிதம் வந்துட்டு 409 பாடல்கள் உடையது. திருவுடையூர் தலபுராணம், திருவாமாத்தூர் புராணம், பாரத தாய் இது எல்லாமே வந்துட்டு அஸ்லாம்பிகை அம்மையாரோட நூல்கள் தான். இதில் முக்கியமாக காந்தி புராணம், திலகர் புராணம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம் இது முக்கியமாக 3ஐயும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? காந்தி புராணம் 8 காண்டம், 2034 பாடல்கள் உடையது. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் வந்துட்டு 409 பாடல்களை உடையது. அடுத்ததாக இவங்களோட புகழுரைகள். அம்மையாரின் பேச்சு ஆற்றலால் திருப்பாதிரி புலியூர் அஸ்லாம்பிகை அம்மையார் என்று புகழ பெற்றார். ஓகேவா? இவங்களோட பேச்சாற்றல் மிக்க இது பண்ணுறதால திருப்பாதிரி புலியூர் அஸ்லாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்கிறாங்க. திருவிக அவர்கள் அம்மையாரை இக்கால ஔவையார் என்று அழைத்தவர். அப்போ இக்கால ஔவையார் அப்படின்னா யாருன்னா அஸ்லாம்பிகை அம்மையார். அந்த அவங்க இக்கால அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அது வந்து திருவிக்கா அப்படிதான் எல்லாத்துக்கும் ஒரு நேம் வச்சுட்டு இருப்பார். ஓகேவா? அந்த மாதிரி அஸ்லாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அழைச்சிருக்காரு. விடுதலை போராட்ட பங்களிப்பு. கதர் ஆடை அணிவதையும் கதர் பிரச்சாரத்தை பரப்புவதையும் இவர் தன் கடமையாக ஆக்கினார்.
யார்? அசலாம்பிகை அம்மையார். அவர் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆதரவாளராகவும் இருந்திருக்காங்க அசலாம்பிகை அம்மையார். ஓகேவா? 1924 பார்த்தோன்னா திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இல்லையா, அந்த உட்பட்ட அரசியல் மாநாடுகளில் அவர் உரை நிகழ்த்தினார். இவங்களும் வந்துட்டு அந்த மாநாட்டில் உரை நிகழ்த்திருப்பாங்க. சட்டமறுப்பு இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு போன்ற சமூக இயக்கங்கள் மற்றும் கள்ளுக்கடை போராட்டங்களுக்கும் எதிராக போராடியிருக்காங்க நம்ம அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் இறுதி காலத்தில் வடலூரில் வாழ்ந்து 1955 மறந்திருப்பாங்க. இந்த வடலூரில் வாழ்ந்த போது தான் அந்த ராமலிங்க சுவாமிகள் பதிகம் பார்த்தோம் இல்லையா, 409 பாடல்கள் இருந்தது. இந்த வடலூரில் வாழும் போது தான் வந்துட்டு அந்த ராமலிங்க சுவாமிகள் பதிகமும் வந்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. கடைசியாக 1955 வந்துட்டு இறந்துருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.